Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடுமையான வெப்ப அலை மற்றும் எல்னினோ எச்சரிக்கை என நீர் நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தான் தங்கள் நாட்டின் தண்ணீர் பிரச்சினைக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியதே காரணம் என்று குற்றம் சாட்டி வருகிறது. இதுகுறித்து லண்டனில் உள்ள சாதம் ஹவுஸ் போன்ற சிந்தனை குழுக்கள் மூலமாக சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்த பாகிஸ்தானின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இந்நிலையில் முக்கிய வெளிநாட்டு தலைவர்கள் யாரும் பங்கேற்காத ஒரு சர்வதேச மாநாட்டை பாகிஸ்தான் நடத்தியது. அந்த கருத்தரங்கில் பேசிய பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி, சிந்து நதி இந்தியாவின் கைகளில் ஒரு ஆயுதமாக மாற அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். மேலும் பாகிஸ்தானின் நீர் உரிமைகளை பறிக்க முயன்றால் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த பாகிஸ்தான் தயங்காது என்று இந்தியாவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் சிந்து நதியில் பாகிஸ்தானுக்கான தண்ணீர் ஓட வேண்டும் அல்லது இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என்று பிலாவல் பூட்டோ ஜர்தாரி எச்சரித்திருந்தார். இதே மாநாட்டில் பேசிய அந்நாட்டின் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக், சிந்து நதிநீரின் மீதான பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற முயலும் கைகள் வெட்டப்படும் என்று தெரிவித்திருந்தார். உண்மையில் பாகிஸ்தானின் தண்ணீர் பிரச்சினைக்கு இந்தியா காரணம் அல்ல என்று உலகத்துக்கே தெரியும். அது பாகிஸ்தானுக்கும் தெரியும் என்றாலும் தங்கள் அரசின் நிர்வாக தோல்விகளை திசை திருப்பவே இந்தியா மீது குற்றம் சாட்டி வருகிறது. கடந்த ஆண்டு நடந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தொடங்கிய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியா 1960இல் பாகிஸ்தானுடன் ஏற்படுத்திய சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. முந்தைய போர்கள் மற்றும் மும்பை குண்டுவெடிப்பு, புல்வாமா பயங்கரவாத தாக்குதல்களின் போது கூட இந்த ஒப்பந்தத்தை இந்தியா மதித்து வந்திருக்கிறது. ஆனால் பகல்காம் தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளை கட்டுக்குள் கொண்டு வராத வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வராது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்தது. மேலும் இரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாயாது என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்திருந்தார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி ரவி, சட்லஜ் மற்றும் பியாஸ் ஆகிய 3 கிழக்கு நதிகள் முழுமையாக இந்தியாவுக்கும், சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய மேற்கு நதிகளின் உரிமைகள் பாகிஸ்தானுக்கும் வழங்கப்பட்டன. கூடுதலாக மேற்கு நதிகளில் ஓடும் நீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் நீர்மின் திட்டங்களை அமைக்க இந்தியாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கிழக்கு நதிகளில் கணிசமான நீர் சேமிப்பு உட்கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளதால் தான் பாகிஸ்தானின் லாகூர் போன்ற பகுதிகள் கடும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து காப்பாற்றப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நீரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தவில்லை என்பதற்கு இது ஒரு சான்றாகும். மறுபுறம் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீரை திருப்பிவிட தேவையான சேமிப்பு கட்டமைப்புகள் இல்லாததால் ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுக்கு உரிமையுடைய நீரில் பெரும்பகுதி பாகிஸ்தானுக்கே செல்வதால் இந்தியாவுக்கான நீரை பல ஆண்டுகளாக பாகிஸ்தானே பயன்படுத்தி வந்திருக்கிறது. இப்போது இந்தியா கட்டிவரும் உட்கட்டமைப்புகள் எல்லாம் பாகிஸ்தானின் நீர் பங்கை திசை திருப்புவதற்காக வடிவமைக்கப்படவில்லை. மாறாக இந்தியாவால் முன்பு பயன்படுத்தப்படாத நீரை அதிக அளவில் பயன்படுத்துவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கோடை காலத்திலும் எதிர்கொள்ளும் நெருக்கடியை சமாளிக்க தேவையான நீரை சேமித்து வைப்பதற்கான நீர்த்தேக்கங்கள் பாகிஸ்தானில் இல்லை. இந்நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் நீர் தொடர்பான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 27% குறைத்த பாகிஸ்தான் இந்த ஆண்டு நீர் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை மேலும் 42% குறைத்திருக்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்வதற்கு முன் கடந்த ஆண்டு மே மாதம் முக்கியமான காரிஃப் பயிர் சாகுபடி பருவத்தின் தொடக்கத்திலேயே 21% மேல் நீர் பற்றாக்குறையை பாகிஸ்தான் சந்தித்தது. மேலும் சிந்து நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கு கிடைக்கும் மொத்த நீரின் அளவுக்கு இணையாக பயன்படுத்தப்படாமல் கடலில் சேரும் பாகிஸ்தான் வீணடிக்கும் நீரின் அளவு உள்ளதாக சிந்து நீர் ஆணையத்தின் இந்திய ஆணையராக பணியாற்றிய பிரதீப் குமார் சக்சேனா குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் தண்ணீர் பற்றாக்குறை மிகுந்த நாடுகளில் ஒன்றாக உள்ள பாகிஸ்தானில் நெல், கோதுமை, கரும்பு மற்றும் பருத்தி போன்ற அதிக நீர் தேவைப்படும் பயிர்களே பரவலாக பயிரிடப்படுகின்றன. 1976க்கு பின் கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பெரிய அளவிலான நீர் சேமிப்பு திறனை பாகிஸ்தான் உருவாக்கவில்லை. மேலும்
நீரோட்டத்தின் மேல் பகுதியில் உள்ள பகுதிகள் சட்டவிரோதமாக நீரை உறிஞ்சுவதே பாகிஸ்தானின் தண்ணீர் பற்றாக்குறைக்கு மற்றொரு காரணமாகும். குறிப்பாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் தனக்கு ஒதுக்கப்பட்ட அளவை விட 20% அதிகமான நீரை பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி நாட்டின் நீர் நெருக்கடிக்கு தன் சொந்த கொள்கை தோல்விகளே முக்கிய காரணமாக இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் இந்தியாவை குறை கூறுவதில் எந்த நியாயமும் கிடையாது என்பதே நீரியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.